அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் பெற்ற நேர்வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். இந்த உலகில் மனிதர்கள் வாழ்வது மிகச்சிறிய காலம்தான். வாழ்கின்ற வாழ்க்கையும் ஒரு முறைதான். ஆகவே நம்மை படைத்த இறைவன் யார்? நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோம்? மரணம் ஏன் நமக்கு நிகழ்கிறது? மரணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்னவாகப் போகிறது? இது போன்ற கேள்விகள் ஆன்மீகத்திலே இருந்தாலும் தெளிவான விளக்கங்கள் இல்லாமல் மக்கள் இருக்கின்றனர். மனிதர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களோடு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நன்றாக படிக்க வேண்டும், அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்ட வேண்டும், அழகிய பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அழகழகாய் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் ஒரு நொடியில், ஒரே ஒரு நொடியில் மரணம் என்ற ஒரு விஷயம் நிகழ்வு ஏற்பட்டு அவையெல்லாம் அழிந்து விடுகின்றன. அப்படி மனிதன் செட்டில் ஆகிவிட்டாலும் தன்னுடைய மனைவி, மக்கள், தாய் தந்தையர் இவர்களோடு அவன் வாழ நினைக்கிறான். அதுவும் ஒரு நொடியில் அந்த உறவுகள் எல்லாம் வெட்டி பிரித்து அந்த மரணம் என்பது இழுத்து கொண்டு சென்று விடுகிறது. ஒரு விஞ்ஞானி கூட நல்ல ஒரு படைப்பை படைத்து அது மக்களுக்கு கொடுக்கிறான். ஆனால் அவனுக்கு பாராட்டு கிடைப்பதற்கு முன்னாலே அவன் மரண தொட்டிலில் சென்று விடுகிறான். ஒரு தீயவன் காலங்காலமாய் தீய விஷயங்களை செய்கிறான், அவன் நல்லபடி வாழ்கிறான். ஆகவே இரு சாராரின் மரணமும் ஏற்படும் போது இவருடைய ஒரே மரணம்தான் தீர்வா, இல்லை இதற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டா என்ற கேள்விகள் மனிதன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்ட ஒரு இளைஞரை நாம் இப்பொழுது சந்திக்க உள்ளோம். 17 வயது நிரம்பிய அந்த இளைஞர் மிக துடிப்பானவர், அழகிய வார்த்தைகளோடு பேசக்கூடியவர், தன்னுடைய இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்டவர். ஆகவே அவருடைய ஒரு நேர்காணலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றட்டும் நிலவுவதுமாக. உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய படிப்பு, இது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் அப்துல் ரஹீம். என்னுடைய முன்னாள் என்னுடைய பெயர் யுவராஜ். எனக்கு மொத்தம் ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் கூட பிறந்தவங்க. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். என்னுடைய அண்ணனுக்கு பிளைண்டு. அவங்களுடைய சொந்த ஒரு முயற்சினால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு நட்பு கிடச்சிச்சு. அந்த நட்பின் மூலமாக தான் அந்த இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகம், அல்குரானில் படித்தது. அதன் மூலம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் தழுவினோம். சகோதரரே, உங்களுடைய ஊர் என்ன, நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திகுளம். நான் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். சகோதரரே, இன்றைய சூழல் பார்த்திங்கன்னா இஸ்லாமுங்கிறது மிக வேகமாக வளர்ந்து வரும் மார்க்கம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மந்தமான நிலையில்தான் உள்ளது என்று சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு யாராவது சொன்னார்களா? இந்த கொள்கையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? யாராவது இதை பற்றி சொன்னார்களா? இல்லை நீங்கள் முஸ்லீம்களை பற்றி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீர்களா? இல்லை ஏதாவது ஒன்று விஷயத்தின் பால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு சரி நாம் இதை போகலாம் அப்படின்னு எடுத்தீங்க? ஏன்னா இம்பேக்ட்டுங்கிறது ஒரு விஷயத்துக்குள்ளே நுழையிறோம். குறிப்பாக ஒரு மத மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த இம்பேக்ட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படணும் இல்லையா? ஆனால் பொதுவாக முஸ்லீம்கள் அப்படி இல்லை. அவர்களும் சாதாரண மனிதர்களைப் போல் தான் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் என்ன இம்பேக்ட் வந்தது? நீங்கள் ஏன் இந்த கொள்கையில் வந்தீர்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லலாம்னா, அண்ணனுடைய எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுடைய கிருபைன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய கிருபையால் தான். அல்லாஹ்வுடைய கிருபை, நம்மளுடைய முயற்சி கொஞ்சம் இருக்குது. அல்லாஹ் தூண்டு போய் தான் நம்மளுடைய முயற்சி இருக்கும், இல்லைனா இருக்காது. அந்த சிந்தனை நம்ம உள்ளத்தில் போட்டால் அதன் மூலம் ஒரு நட்பு கிடச்சிச்சு. இறைவனுடைய நாட்டத்தால் ஒரு குரான் கிடச்சி, அதன் மூலம் படித்து தான் இந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குரானை உங்களுக்கு யார் கொடுத்தார்கள்? யாராவது அறிமுகம் செய்து கொடுத்தார்களா? இல்லை நீங்களே போய் தேடி வாங்கிட்டீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த குரானை என்னுடைய சகோதரனுடைய ஒரு நண்பர் இருக்கார். அவரும் கண்ட்ரியாக தான். நம்ம சென்னை அடையாரில் படிக்கும்போது ஒரு கிறிஸ்டியன் அண்ணன் கிறிஸ்டியனாக இருந்தாங்க. கிறிஸ்டியனுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக குரானை படிக்க சொல்லி கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் எங்களுக்கு குரான் வந்துச்சு.
அப்புறம் நான் படிக்க அண்ணன் கண் தெரியாதா, அதனால் நான் படிப்பேன், அண்ணன் வந்து கேட்பாங்க. அப்புறம் நம்மளும் என்ன தான் இருக்கேன் சொல்லிட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வுடைய தூண்டுதல்னால அதில் இறங்குனது தான் இந்த முயற்சி. சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய நண்பரின் மூலமாக இந்த இஸ்லாம் உங்களுக்கு அறிமுகமானது. அதன் பிறகு இதன் பால் உள்ளே சென்றபோது இதிலே உள்ள பல விஷயங்கள் உங்களுக்கு ஈர்க்கப்பட்டு அதனால் நீங்கள் வந்து இந்த கொள்கையை நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இறைவன் மேன்மேலும் உங்களுக்கு சிறப்பான வாழ்வியலை தர வேண்டும் என்றும் நாங்கள் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இஸ்லாத்தில் உங்களுக்கு பிடித்து போன ஒரு விஷயம் என்ன என்று எங்களுக்கு கூறுமாறு கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இறைவன் நாடினால் இஸ்லாத்தில் பிடிச்ச விஷயம்னா தொழுகை சொல்லலாம். தொழுகை இஸ்லாத்தில் ஒரு பிடித்த காரியம் எப்படின்னு கேட்டால், பணக்காரன் ஏழை இந்த மாதிரியான வித்தியாசம் இல்லாமல் யார் முன்னாடி வராங்களோ அவங்க முன்சப்புகளில் நிற்பாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் தொழுகை, நோன்பு, தர்மம் செய்கிறது, ஊக்குவிக்கிறது, அடுத்து அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான நல்ல ஒரு கருத்துக்களை போதனை செய்கிறது, அதான் இஸ்லாத்தில் பிடிச்ச ஒரு விஷயம். சகோதரர், நீங்கள் வந்து சொன்னீங்க தொழுகை வந்து எனக்கு இஸ்லாத்தில் பிடிச்ச விஷயம். ஏனென்றால் நபிகள் நாயகம் வந்து தொழுகை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான காரணமே வந்து மற்ற கொள்கைகளெல்லாம் வந்து இந்த தீண்டாமை பற்றி பேசினாலும் அதற்கான செயல் வடிவம் அங்கே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் தான் தோளோடு தோள் நீ ஒட்டி நில் என்று சொல்லும்போது அங்கே ஜாதி உடையப்படுகிறது. ஒருவனுடைய தலை இன்னொருடைய காலிலே படும்போது அவனுடைய ஜாதி அங்கே உடைக்கப்படுகிறது, அவன் கர்வம் கொள்ளக்கூடிய அவசியம் இல்லாமல் போகிறது என்ற அந்த கருத்தை ரொம்ப அழகாக வந்து தொழுகையின் மூலமாக நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படிங்கிற கருத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க. அடுத்த கேள்வி என்னவென்றால், நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசு உங்களுக்கு இல்லையா, உங்களை சுற்றி வந்து நிறைய புறச்சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே போயிட்டா சினிமான்னு இருக்குது, தேட்டர்னு இருக்குது, பெண்கள் இருக்காங்க, பீச்சுன்னு இருக்குது, மால்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னாலும் தொலைக்காட்சி, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே இன்றைக்கி உலகம் சுருங்கி கொள்ளக்கூடிய ஒரு காலம் இருக்குது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஃபேஷன் என்ற ஒரு உலகம், வெளியே போனீங்கன்னா நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது இதை தான் வந்து ஜாலின்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. அப்படி இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய கொள்கைகள் கூட வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இதன் பால் நீங்கள் ஏன் வந்தீங்க? அதுக்கான காரணம் இப்போ வந்து ஏன் அந்த கொள்கையின் பக்கம் வந்தாலும் குரான் நிறைய படித்தேன், நிறைய இஸ்லாமியர்கிட்ட நிறைய வினாக்கள்லாம் கேட்டேன். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இம்மை மறுமை மன்னரை 3 வாழ்க்கை. ஒருவேளை நம்ம இந்த வாழ்க்கையிலேயே தெளிச்சு போய் தேட்டர், சினிமா அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அவங்க சொல்கிறப்போல மறுமைன்னு ஒரு வாழ்வு இருந்தால், நம்ம நல்ல அமல்கள் செய்கிறோம், மறுமைன்னு ஒரு வாழ்வு இருந்தால் அந்த நாளில் நம்ம தப்பிச்சுக்கிறோம், சொர்க்கவாசி ஆகிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை அவங்க சொல்கிறது நம்ம புறக்கணிச்சிட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு புறக்கணிச்சு போயிட்டோன்னா, புறக்கணிச்சும் நமக்கு மறுமைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, ஐயோ அவர் சொன்னாரே நம்ம நல்ல அமல்களை செய்ய முடியாமல் போச்சு அப்படி வருத்தப்படும்ல. இப்போ நம்ம நல்ல அமல்களை செஞ்சுட்டு சொர்க்கம் நரமோ அப்படின்னு ஒன்று இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மண்ணோட மண்ணா மக்கி போயிடலாம். ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன செய்ய, அந்த நாளில் நம்ம கை செய்யறதுன்னு சொல்லிட்டு கதறிட்டு தான் கிடப்போம். அதனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்குது என்று நீங்கள் ஆணித்தரமாக அதை நம்பி, ஒருவேளை அந்த வாழ்க்கைக்கு நாம் எதுவுமே தயார் செய்யவில்லை என்றால் நாம் நஷ்டவாளியாக இருப்போமே. இறைவனிடத்திலே போய் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியம் என்ற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப அழகாக வந்து நீங்கள் சொன்னீங்க. நான் நாளைக்கு போயிட்டு இறைவனிடத்தில் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் வந்து நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் அதற்கான கணக்கு நான் கொடுக்க வேண்டுமே. அந்த பயம் வந்து என்னுடைய மனதில் வந்தது. இறைவன் என்பவன் கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவன். அவனுடைய ஆற்றல் வந்து வெறும் படைத்தல், காத்தல், ஆக்கல் மட்டும் இல்லை, இன்னும் அவன் கண்காணிப்பவன், கணக்கு கேட்பவன், கூலி கொடுப்பவன். அது வரைக்கும் இறைவனுடைய ஆற்றல் இருக்குது. கண்டிப்பாக நான் விசாரிக்கப்படும் போது நான் வந்து கை சேதப்பட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகளை வந்து நீங்கள் சொன்னீங்க. ஆகவே இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதன் பால் நீங்கள் உறுதியாக இருந்து இன்னும் மக்களை கூட வந்து நீங்கள் வந்து அழைக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முஸ்லீம்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ஃபஸ்ட் முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிறோம். அவர்கள் நினைக்கிறார்கள் பெயரளவில் நான் முஸ்லீம், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் நான் முஸ்லீம், அது மட்டும் போதாது, அதற்கு தேவையான நல்லறங்களை நீங்கள் செய்துள்ளீர்களா? குர்ஆனில் சொல்லி காமிக்க 50 கடமைகள். அதில் முக்கியமான ஒன்று இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிறது, அது பிறரை புறம் பேசாமல் இருக்கிறது. இது மாதிரி நல்ல அமல்களை செய்யுங்க. உண்மை வழியில் நின்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள்.
ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், தொழுகை மற்றும் பொறுமையோட உதவி தேடுங்க அப்படிங்கிறது முஸ்லீம் மக்கள் மத்தியில் சொல்லிக்க விரும்புகிறேன். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எவரோ ஒரு பெரியவர், எவரோ ஒரு முன்னோர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த சிலைகளை வடிவமைத்து கொடுத்தார், அவர்கள் சொன்ன வழிதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமல், எவ்வித ஆதாரம் இல்லாமல், எவ்வித ஒரு நூலும் இல்லாமல் அவர் சொன்ன கருத்தை மட்டும் ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கிற முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தினர் தங்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கணும். முஸ்லீம் அல்லாதோர் இன்ஷா அல்லா இறங்குவார்கள் நம்புகிறேன். அவங்களுக்காக அதிகம் துவாச்சியும் நான் செஞ்சுக்கிறேன். சகோதரர், நீங்கள் சொன்னீங்க முஸ்லீம்கள் அந்த இறை வழியின் பால் நடக்க வேண்டும். இன்னும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நிறைய விளக்கங்களை அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இன்னும் நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொன்னீங்க, நீங்கள் படைப்புகளை வணங்குவதை விட்டுவிட்டு படைத்தவன் யார் என்பதை நீங்கள் உங்கள் வேதங்கள் மூலமாகவே நீங்கள் அறியலாம். ஏன் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள்? நீங்கள் இறைவன் என்பவன் வெறும் ஒரு பூஜை அறையிலோ அல்லது கோயிலிலோ என்று இருப்பான் என்று நீங்கள் நினைத்தால் அத்தோடு உங்களுடைய நம்பிக்கை முடிந்துவிடும். அதை தாண்டி மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியவன் தான் இறைவன். அந்த இறைவன் கண்டிப்பாக நம்மை விட பலவீனமாக இருக்க மாட்டான். நன்மையும் தீமையும் சமமாக இருக்காது. நன்மைக்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும், தீமைக்கான தண்டனையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே நீங்கள் இதை குறித்து சிந்தியுங்கள் என்று அழகாக சொன்னீர்கள். நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுக்கு இறைவன் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கிற அந்த உயர்ந்த படித்தரத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும். மீண்டும் நீங்கள் இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து பல மக்களை நன்மையின் பால் அழைத்து, இறைவன்தான் கண்டிப்பாக மனிதர்களுக்கு வழி காண்பிக்க முடியும், மனிதர்களால் வழி காண்பிக்க முடியாது, சயின்ஸால் வழி காண்பிக்க முடியாது, இன்னும் பிற முன்னோர்களால் நமக்கு வழி காண்பிக்க முடியாது. நம்மை படைத்த இறைவன் தான் நம்முடைய பலவீனத்தை அறிந்தவன், அவனால் தான் வழி காண்பிக்க முடியும், இதுதான் நேரான வழி என்ற அந்த கொள்கையை நீங்கள் உங்களுடைய இறுதி மூச்சு வரை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு தூரம் அழகிய வார்த்தை கொண்டு பேசியதற்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இத்துடன் எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா. கண்டிப்பாக இறைவன் நாடினால் அந்த சொர்க்க சோலையில் என்னை புகுத்த செய்தோம். பார்த்திங்கன்னா நாமெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேதங்கள் நபிமார்கள் வரப்பட்டாங்க. அதெல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டாங்க. பெரும்பாலான சமுதாய மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. சிலர் நபியை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த மார்க்கத்தின் பக்கம் உறுதியாக இருக்காங்களான்னு கேட்டால் காலப்போக்கில் அவங்க உலக வாழ்க்கையோட கவர்ச்சி நோக்கி தங்களுடைய கண்களை நீட்டிட்டாங்க. அதுதான் உண்மை. அதெல்லாம் மறந்து மரணம்னு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம உண்மையான இறைவனை நோக்கி திரும்பப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமை பற்றி ஒன்று சொல்லணும். இஸ்லாம்னா பிற நலம் நாடுதல். இஸ்லாம் இஸ்லாத்தில் இன்னொரு காரியமும் பிடிக்கும் சொன்ன அப்போ தான் வேற்றுமை தெரியுது. மற்ற மதங்கள்லாம் மற்ற மார்க்கங்கள் மற்ற மதங்கள் எடுத்துக்கிறோமே பேரளவு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம், ஷார்ட்டாக சொல்லி முடிக்கேன். திருமூலர் சொன்னார், ஒன்றரை குலம் ஒருவனே தேவன்ட்டு. அதை இன்றைக்கி இந்துக்கள் நிறைய பேர் கடைப்பிடிக்காங்க. ஒன்றரை குலம் ஒருவனே தேவன்ட்டு தன்னுடைய வாய் மட்டும் சொல்லுது. மூளை என்ன சொல்லுதுன்னா தன்னை தானே உயர் சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. பார்ப்பனனை தவிர யாருமே கோயிலில் போய் பூஜை பண்ண முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்டவன ஒரு தலித்தை போய் பூஜை பண்ண முடியாது. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இன்றைக்கி இஸ்லாத்தை தலைவன ஒரு சகோதரன் அவனுக்கு போதுமான தொழுகை நடத்தக்கூடிய ஒரு அந்தஸ்து, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓத தெரியுது, இந்த மாதிரியான சில காரியங்கள் மட்டும் தெரிந்திருந்தால், அதற்கேற்ற துவாக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவன் போய் முன்னாடி நின்று தொலை வைக்கலாம். இதுதான் ஏற்றுமை எதிர்க்கக்கூடிய மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்காங்க, கருப்பரை விட வெள்ளையரை விட கருப்பரை சிறந்தவர் அல்லர், அரபியரை விட அரபி அல்லாதவரோட அரபியர் சிறந்தவர் அல்லர், உங்களில் சிறந்தவர் இறை எச்சம் உடையவர் தான் அப்படிங்காங்க. இறை எச்சம் உடையவர் தான் சிறந்தவர். இறைவன் தான் எல்லாத்துக்கும் மேலே, மனிதர்கள் எல்லாமே அவனுக்கு கீழே தான், அவனோட அடியான். அவ்வளோதான். நிச்சயமாக எனக்காக இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து இந்த ஒரு கலந்துரையாடலில் கலந்துக்க சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்காக புகழனைத்த அல்லாஹ் குறித்தானவை. அதுக்காக நான் இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக நான் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நிறையா மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நிச்சயமாக அதுக்காக நம்ம பாடுபடணும். நாம் கற்றுக்கிட்ட இந்த ஏகத்துவ இந்த சிந்தனை எத்தனையோ மார்க்கம் தெரியாத இஸ்லாமிய சகோதரிகள் இருக்காங்க, அவங்கள மத்தியில் கொண்டு சேரணும். அதற்கு அதே ஒரு பாதையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளையும் மாற்று மத தாவா, குரான் ஸ்டால், புக் ஸ்டால், இன்னும் வே டு பேரடைஸ் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தீர்கள். உங்களுடைய அந்த மார்க்க பணி, சமுதாய பணிகள் சிறக்க அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதிகம் பிரார்த்தனை செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.